உறவுகளே, உடன்பிறப்புகளே, இதை விட்டால் எனக்கு வார்த்தைகள் இல்லை. சொந்தம், பந்தம். ஓகே, விஷயத்த சொல்லுங்க தாத்தா. ஓய்வு இல்லையா உங்களுக்கு? அன்றைக்கி கூட நான் காரில் என் மக கூட போயின்னு இருந்தேன். என் மகள் கேட்டால் ஒரு கேள்வி, அப்பா, டாடி, மனுஷனுக்கு ஓய்வுன்றதே இல்லையா? பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாதா? எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது டாடி. எப்படி டாடி அது அப்படின்னு. ஆமாம்மா, பிரச்சனை இருக்கத்தான். காற்று, மழை இருந்து கொண்டே தான் இருக்கும். சிலர் வருவார், சிலர் போவார். என்ன தச்சு, என்ன வருவார் போவார். பார்ப்போம். இன்னைக்கு அக்டோபர் 2, 2 அக்டோபர். ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் போனார். என்ன டேடி சொல்கிறீங்க? என்ன, யார் வந்தது யார் போனது? இன்றைக்கி அக்டோபர் 2 காந்திஜி, நமது நாட்டு பிதா பிறந்த நாள். அக்டோபர் 2 எல்லாருக்கும் தெரியும்ல. அதே மாதிரி இன்றைக்கே ஒருத்தர் போயிட்டார். யார் டாடி அது? பலர் போற்றின, பலர் போற்றும் காமராஜர் அண்ணாச்சி. சிரிக்காது டாடி, என்ன சொல்லுங்க. அவர் இன்றைக்கி தான்மா செத்தார். காந்திஜி பிறந்தார், இன்றைக்கே காமராஜர் இருந்தார். இதுதான் வாழ்க்கையின் நியதி. அலைகள் ஓய்வதில்லை. கடல் அலையை பார்மா, அது ஓய்ந்ததில்லை, ஓய்ந்ததில்லை, ஓய போடுவதும் இல்லை. பிரச்சனை என்பது அப்படித்தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம அனுபவிக்கணும். சிலர் ஒரு நல்ல நாளில் கொண்டாடும்போது இனிப்பையும் கசப்பையும் சேர்ந்து சாப்பிடுவார்கள். அன்று ஆரம்பத்திலே காலையில் முதல்ல கொஞ்சம் வெல்லம், ஸ்வீட் ஐயும் கசப்பு, வேப்ப இலையும் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. குறிப்பாக கன்னட மக்கள், கர்நாடகா மக்கள் அந்த அந்த விஷயத்தை செய்துவாங்க. அந்த நாட்டை அவங்க வந்து பிறந்த நாள், ஏன்னா அது ஜனவரி 1 மாதிரி கன்னட முதல் நாள் வருஷப்பிறப்பு அன்றைக்கி கசப்பையும் இனிப்பையும் சேர்த்து சாப்பிடுவார்கள். அதன் பிறகு தான் பலகாரத்தெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம கஷ்டம் துன்பம்னு எப்போதும் இருக்கும். அது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம அனுபவிக்கணும். நான்
பெரியவர்கள் இறந்ததையும் பிறந்ததையும் நாளான இன்றை உங்களுக்கு சொல்லலான்னு நான் இந்த டாப்பிக்கை எடுத்தேன். ஓகே, வணக்கம். காலம் ஒரு நாள் மாறும், நம்ம கவலைகள் யாவும் தீரும். காலம் ஒரு நாள் மாறும் அப்படின்னு ஆறுதலுக்காக ஒரு பாட்டை கண்ணதாசன் ஒரு பெரிய மனிதர், கவிஞர், என்ன அழகாக எழுதினார். அது விஸ்வநாதன் ராமமூர்த்தி, யார் இவர், டிஎம்எஸ் அவர்கள் அந்த வார்த்தைகளை பாட்டாக பாடினார். அதை நமது நடிகர் நடித்து காட்டி பாடினார். இப்படி. ஓகே, வணக்கம்.